பிள்ளைக்கு நீங்கள் ஓதி ஊதுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேர பிள்ளைகளை தூக்கி வைத்து உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா என்று ஓதுவார்கள். உஈதுகுமா, ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு சொல்லுவாங்க, உங்கள் இரண்டு பேரையும் நான் காவல் செய்கிறேன். பிகலிமாத்தில்லாஹி தம்மா, அல்லாஹ்வுடைய எல்லா வார்த்தைகளை கொண்டும் நான் காவல் செய்கிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா, ஷைத்தான்களை விட்டும் தொல்லை தரக்கூடிய அம்சங்களை விட்டும் நான் காவல் செய்கிறேன் என்று ஓதுவார்கள். எத்தனை வாப்பமார் ஓதி இருக்கிறோம்? 2 பிள்ளை, 3 பிள்ளை, 5 பிள்ளை, 7 பிள்ளை. எத்தனை வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தம்மா ஓதி இருக்கிறார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை கிடைத்ததும் அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அவர்களுடைய பேர பிள்ளைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் சத்தமிட்டு கொண்டு பிறக்கின்றன. குழந்தை பிறந்தோடனே சத்தமிடுகிறது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர, ஏனென்றால் அவர்களுடைய பாட்டன் அவர்களுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டன் அந்த பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பிள்ளையை ஃபுல்லா பாதுகாத்தான். எத்தனை வாப்பா டார்கெட் பண்றோம்? குறைந்தது எத்தனை தந்தைகள் பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவையும் முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூறாக்களையும் ஓதி ஊதி இருக்கிறோம்? எத்தனை தந்தைகள் சுஜூதுகளிலே இருந்து கொண்டு எனக்கு கிடைத்திருக்கிற குழந்தை ஒரு துர்ரியா சாலிஹாவாக சாலிஹான குழந்தையாக எனக்கு வர வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோருடைய கனவும் என்னுடைய பிள்ளை சின்ன பருவத்தில் பாட்டு படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை ஏதாவது சாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு போகிற நேரத்திலே மொண்டசுரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்திலே மேடையிலே நின்று டான்ஸ் ஆட வேண்டும், அந்த டான்ஸை உடனடியாக நான் வீடியோ செய்ய வேண்டும், அதை நான் ஃபேஸ்புக்கிலே அப்லோட் பண்ண வேண்டும், வாட்ஸ்அப்பிலே என்னுடைய ஃபேமிலி குரூப்பிலும் நண்பர்களுக்கும் அதை அனுப்ப வேண்டும், அதிலே பெருமைப்பட வேண்டும் என்ற கனவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ரீ ஸ்கூலுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கிலே செலவு செய்கிறோம். ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அல்ல, படிக்கிறதுக்கு ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கேட்பாங்க ஒரு வருஷம் படிக்கிறதுக்கு. கடைசியிலே ஸ்கூல் முடிகிற போது 3000 4000 5000 ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து கேட்பார்கள். பெரிய தொகை கேட்கிறார்கள். என்னத்துக்குண்டா? டான்ஸ், மியூசிக் ஷோ. இது அன்றைக்கு பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வீட்டுக்கு யாராவது வந்தால் முன்னர் என்னுடைய பிள்ளை இந்த பாட்டு பாடமாக்கி வச்சிருக்கான், படிச்சு காட்டு மாமாக்கு. இன்றைக்கு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி உடனடியாக அப்லோட் பண்றது புதிய ஃபேஷன். அன்புள்ள சகோதரர், இதுக்குள்ள கொஞ்சம் பெற்றோர் விதிவிலக்காக இருக்கிறார்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலைகள் இருந்து மாஷா அல்லாஹ் அவர்களை பார்க்கும்போது மனம் குளிர்கிறது. ஓரளவு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய இந்த கவலைக்கு ஆறுதலாக இருக்கிறது. சுபஹுக்கு முன்னர், சுபஹு ஜமாத் நடப்பதற்கு முன்னர் பிள்ளைகளை பைக்கில் ஏற்றிட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளை ஏற்றிட்டு போறாரு வாப்பா. என்னன்னு கேட்டா, ஹிஃபுல் மദ്രസா சுபஹு தொழுகைக்கு அங்க புள்ள போகணும். இங்க பிள்ளை சின்ன பிள்ளை ஆண்டு 6 ஆண்டு 7 படிக்கிறான், அல்லது 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிறான். அவனை காலையில் ஏற்றி எடுத்துட்டு பள்ளிக்கு வரார். மகனுக்கு ஆறுதல் சொல்லி, தூக்கமா இருக்கு அவனுக்கு, ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வரார். என்னத்துக்குன்னு கேட்டா, என்ன மகனை ஹிஃபுல் மദ്രസാவில் போட்டிருக்கேன். இன்னும் சில தந்தைகள் ஒரு மദ്രസാவும் இல்லை, ஆனால் மாஷா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை ஃபஜ்ர் தொழணும். வளமையாக அவர் எந்த பள்ளிக்கு போனாலும் மகனையை சேர்த்து தான் கூட்டிட்டு போறார். இப்படி ஒரு சில பெற்றோர் இல்லாமல் ரஹிம ரப்பி. ஆனால் பெரும்பாலான தந்தைகள், நான் இந்த ஹுத்பாவை அமைத்ததே தாய்களுக்காக அல்ல, இங்கே இருக்கிற எல்லோரும் தந்தைகள் அல்லது தந்தைகளாக ஆகப் போகிறவர்கள். குழந்தை கிடைத்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சியிலே இனிப்பு பதார்த்தங்களை பங்கிடுகிறீர்களே, மார்க்கம் அனுமதிக்கிறது, பிரச்சனை இல்லை. குழந்தை கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் ஆடறுத்து அக்கீக்கா கொடுத்து அதை விருந்தாக சமைத்து உறவினர்களை அழைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறீர்களே, இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும். உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில பெற்றோருக்கு சுவர்க்கத்திலே ஒரு இடம் கொடுக்கப்படும். அதுதான் அவங்க செஞ்ச அமலுக்கு கிடைக்கிற இடம். திடீரென்ற மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் ப்ரொமோஷன் கொடுப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் அவர்களுக்கு என்று ஒரு இடம் கொடுத்தாச்சு. அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கிறான்.
அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக இந்த விசேட ஏற்பாடு என்று. மலக்குகள் சொல்வார்கள், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி, தந்தைக்காக பிள்ளை செய்த பாவ மன்னிப்பு. எப்படி பிள்ளை வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன 3 வழிகளில் தவிர. அதில் ஒரு வழி வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை வாப்பாக்காக உம்மாக்காக துஆ செய்வான். அந்த பிள்ளை துஆ கேட்டா போகும். அல்லாஹ்வுடைய ஹக்கிலே அவர்கள் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழிப்பான் இந்த பிள்ளைகளுடைய துஆவினால். எப்படி பிள்ளை நமக்கு தேவை என்றால், தந்தையுடைய ஜனாசாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னால் வந்து 3வது தக்பீரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முழு துஆவையும் ஓதி தொழுவிக்கிற பிள்ளை வேண்டும். எப்படி பிள்ளை நமக்கு வேண்டும் என்றால், மஹ்ஷரிலே நாம் எல்லோரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம், எல்லோரும் ஒரே உயரத்திலே நிற்போம், எல்லோருமே ஒரே உயரம் முஅத்தின்மார்களை தவிர. உடம்பிலே ஆடை இருக்காது. அப்படி இருக்கும் போது அல்லாஹு தஆலா சிலரை அழைத்து அந்த மகா சபையிலே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அழைத்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய மஹ்ஷரிலே, அரசாத்துல் கியாமாவிலே சிலரை அழைத்து அல்லாஹு தஆலா கௌரவிக்கிறான். நம்ம பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம், நினைவு சின்னம் கொடுத்து கௌரவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் ரசூல்மார்கள் நிற்கிற சபையில், நபிமார்கள் நிற்கிற சபையில், சஹாபா பெருமக்கள் நிற்கிற சபையில், அவுலியாக்கள் நிற்கிற சபையில், உலக மக்கள் எல்லோரும் நிற்கிற சபையில் அல்லாஹு தஆலா சில மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு கிரீடங்களை அணிவித்து கௌரவிப்பான். தலையிலே அவர்களுக்கு கிரீடங்கள். எதற்காக என்று கேட்கிற போது, உன்னுடைய மகன் குர்ஆனை மனப்பாடம் செய்ததற்காக உனக்கு தரப்படக்கூடிய பரிசு. அல்லாஹு அக்பர். இந்த பிள்ளை தான் நமக்கு தேவை. போலீஸ் ஸ்டேஷனிலே போய் அங்கே போலீஸ்காரனுக்கு முன்னால் கை கட்டி நின்று நம்முடைய பிள்ளைக்காக பிணைக்கு சைன் பண்ணி எடுத்து வருகிற பிள்ளை வேண்டாம். நீதிமன்றத்திலே போய் லோயர்களிடத்திலே நம்மை நிற்க வைத்து தலைகுனிய வைக்கிற பிள்ளைகள் வேண்டாம். விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு குடும்பத்தவர்களுடைய தலைகளை எல்லாம் கவிழ்க்கிற பிள்ளைகள் வேண்டாம். ஒரு தந்தை என்ன கனவு காண வேண்டும் என்றால், நான் உயிரோடு இருக்கும் போதும் என்னை பார்க்கிற குழந்தை, நான் வயோதிபத்தை அடைந்து உணர்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்திலே வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கிற குழந்தை, ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை செய்கிற குழந்தை, எனக்காக துஆ செய்கிற குழந்தை, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கவனிட்டு எனக்காக வேண்டி முன்னால் வந்து ஜனாசா தொழுகை நிறைவேற்றுகிற பிள்ளை, நான் அவனை வளர்ப்பதற்காகப்பட்ட கடன்களை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பிள்ளை, என்னுடைய குடும்பத்தை எனக்கு பிறகு பார்க்கக்கூடிய பிள்ளை, அவனுடைய சுஜூதுகளிலே ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளை, மக்பராவுக்கு வந்து பார்த்து போகக்கூடிய பிள்ளை, குர்ஆனை மனனம் செய்து நாளை மறுமையிலே அந்த மகா சபையில் என்னை கௌரவத்திற்குள்ளாக்கக்கூடிய பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கனவு காண வேண்டும் பெற்றோர்களே.